விவோ பிரியர்களுக்காக விவோல வந்து Y50 அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவுக்கு இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ விவோவோட இந்த Y50 ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்க தருவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விவோவோட இந்த Y50 ஸ்மார்ட் ஃபோனை வந்து சைனாவில் ஏப்ரல் மாதமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனை தான் இப்போ இந்தியாவுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஃபோனில் ஃப்ரண்ட்லேருந்து டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 6.53 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. காரணம் LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தினால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் வரல. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெசல்யூஷன் பொறுத்தவரை ஃபுல் HD ப்ளஸ் கொடுத்துருக்காரு, நல்ல விஷயமாக இருக்குது. இது ஒரு பஞ்சுவல் கேமராவாக வருது. ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஸ்னாப்டிராகனோட 665 ஆட்டோ சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 GHz ப்ராசர். கிராஃபிக்ஸ் கார்டு நமக்கு வந்து Adreno 610 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான கேம்ஸ் வந்து நீங்கள் மிட் செட்டிங்ஸில் விளையாடலாம். PUBG மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட மிட் செட்டிங்ஸ் விளையாடலாம். UI நேவிகேஷன் அது மட்டும் இல்லாமல் ஆப் ஸ்விட்ச் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிட் செட்டிங்ஸ் வரையும் இந்த கேம் விளையாடலாம். ஹை செட்டிங்ஸ் போனீங்கன்னா 1-2 இடத்துல ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும். மற்றபடி மிட் செட்டிங்ஸ் வரையும் விளையாடுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. PUBG அது மட்டும் இல்லாமல் ஹாட்ஸ்பாட் 9 மாதிரியான எந்த விதமான ஹெவியான கேம்ஸும் விளையாட முடியும் மிட் செட்டிங்ஸில். அடுத்ததாக இந்த ஃபோனோட ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்கு. 250GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட முடியும். ஆனால் ஹைப்ரிட் சிம் செட்டாக தான் வருது. ஆனால் 2 சிம் கார்டும் அப்படி இல்லைனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைம்ல ஃபோனில் யூஸ் பண்ணலாம். விவோ ஸ்மார்ட் ஃபோன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கேமரா. ஸோ இந்த ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. முதல் 13 MP மெயின் கேமரா, இது வந்து f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க, இதுவுமே f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா ஒரு 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க, f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. நாலாவது கேமரா ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க, இதுவுமே f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட இந்த கேமரா இருக்குது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க, இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. இது அந்த பஞ்சுவல் கேமராவில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட பேட்டரி. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நார்மலாக 10 வாட் சார்ஜ் தான் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் வந்து ப்ரைஸிங் பார்க்கும்போது ஒரு 15 வாட்டோ இல்லைனா வந்து 18 வாட் சார்ஜரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ பாக்ஸில் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, சப்போர்ட்டாக கொடுத்துருக்கலாம். ஆனால் அதுவுமே செய்யலை விவோ. ஸோ இது ஒரு நெகட்டிவான விஷயமாக இருக்குது. பேட்டரி பெருசாக கொடுத்துட்டு ஆனால் சார்ஜிங்கோட ஸ்பேஸ் மட்டும் கம்மியாக கொடுக்குறது வந்து அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஃபோனோட வெயிட்டை பற்றி பார்க்கும்போது 197 கிராம் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து 4GB வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரியான சப்போர்ட்ஸும் இருக்குது. மேலும் இந்த ஃபோன் வந்து 3.5 ஆடியோ ஜாக், FM ரேடியோ மாதிரியான சப்போர்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து USB Type C போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 10 OSல ஃபன் டச்சோட லேட்டஸ்டான 10 இன்டர்ஃபேஸில் வந்து ரன் ஆகுது. கலர்ஸை பொறுத்தவரையும் இது ஸ்டாரி பிளாக், ஐரிஸ் ப்ளூ, பெல் ஒயிட் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கிடைக்குது. இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 17,990 சொல்லிட்டு நமக்கு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் விற்கிறாங்க. ஸோ ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக விவோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. சார்ஜிங் ஸ்பீடை தவிர மற்ற எல்லாமே ஓரளவு ஓகே தான். ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸிங் மட்டும் ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ப்ரைஸிங் வந்து கிட்டத்தட்ட 18,000 ரூபா கிட்ட வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.